வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பு சபையின் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதுவரையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல். இலங்கை ஜனாதிபதியாக வழமைக்கு மாறான ஒருவர், அமெரிக்க அரசு கணிப்பு. ஜனாதிபதி தேர்தலின் பின் அமெரிக்க இந்தோ பசிபிக் கொள்கையில் மாற்றம். இனி விரிவான செய்திகள். இதுவரையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு 4945 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1516 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 3429 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் விடுமுறைகளை மீறியமை தொடர்பில் 4804 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல் நாட்களிலும் தேர்தல்களுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களூடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் காவல்துறையினருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தேர்தல்கள் முடிவுகள் எப்போதும் உத்தியோகபூர்வமான ஊடகங்களில் சரியான தகவல்களோடு வெளியிடப்படும். மாறாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் தகவல்களை பகிர வேண்டாம் என அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் வீதிகள் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலர்களின் 3250 விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் நிஹால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு சபையின் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள், வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகளை வழமை போன்று முன்னெடுத்து செல்வதை உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்த போதிலும் அம்பாறை மாவட்டத்தில் 2 மணி வரை பிரச்சார கூட்டங்கள் சில இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு பெப்ரல் அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் கந்தையா சத்யநாதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பெபவஸ் ஊடாக கட்கை நிலையத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இந்த சம்பவம் குறித்து தலைமை காரியாலயத்துக்கும் சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளமையாவது தொடர்பாக பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், அம்பாறை மாவட்டத்தில் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து இதுவரை 11 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மாவட்டத்தில் உள்ள 115 வாக்களிப்பு நிலையங்களில் 115 நிலைகொள் கண்காணிப்பாளர்களையும் 16 நடமாடும் கண்காணிப்பாளர்களையும் தேர்தல் தொகுதியொன்றுக்கு ஒரு வாகனம் வீதம் 4 தொகுதியிலும் 4 வாகனங்களின் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதுடன் வாக்கு கணக்கெடுப்பு நிலையத்தில் 10 கண்காணிப்பாளர்கள் கச்சேரியிலிருந்து வாக்கு எண்ண ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்திலிருந்து வாக்கு எண்ண முடியும் வரை கண்காணிப்பில் இருப்பார்கள். அதேவேளை இந்த முறை 2வது விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய தேவை ஏற்படுமாயின் 11 மணித்தியாலம் தங்கியிருந்து கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதேபோன்று நீண்ட நாள் கண்காணிப்பாளர்கள் 4 நியமிக்கப்பட்டு அவர்கள் மறைமுகமாக கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்பதுடன் வேட்பாளர்களின் நிதி செலவு தொடர்பாக ஆராய்வதற்கு 3 நியமித்துள்ளோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட இந்த வருடம் குறைவான முறைப்பாடுகளே கிடைக்கப்பெற்றுள்ளன.
தற்போதைய தேர்தல் சட்ட விதிகளின்படி வாக்குச்சாவடிகள், முகவர்கள், கண்காணிப்பாளர்கள் மற்றும் அந்த வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் போலீசார் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மட்டும்தான் உள்நுழைய முடியும் என்றார். இலங்கை மற்றும் சர்வதேச இறையாண்மை முறி உரிமையாளர்களுக்கும் இடையில் கொள்கை ரீதியான இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. லண்டன் பங்குச்சந்தையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச இறையாண்மை சந்தையிலிருந்து பெறப்பட்ட 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை, சீனா அபிவிருத்தி வங்கியிடமிருந்து பெறப்பட்ட 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையினையும் மறுசீரமைப்பதற்கான சந்தர்ப்பம் இலங்கை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 17.5 பில்லியன் டாலர் கடன் தொகையின் மறுசீரமைப்பதற்கு சர்வதேச இறையாண்மை முறி உரிமையாளர்களுடன் இலங்கை இணக்கப்பாட்டினை எட்டியுள்ளது. அத்துடன் குறித்த கடன் தொகையின் தற்போதைய மதிப்பீட்டிலிருந்து 40.3% தள்ளுபடி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனூடாக இலங்கைக்கு கடன் நிவாரணம் கிடைக்கப்பெறும் என்பதுடன் வட்டி கொடுப்பனவுகளை குறைப்பதனூடாக நாட்டில் நிஸ்திதித்தன்மை பலப்படுத்தும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையினூடாக தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வழமைக்கு மாறான முடிவு எட்டப்படும் எனவும், இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பின் இப்படி ஒரு முடிவு கிடைக்கப் போவது இதுவே முதல் தடவை எனவும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சு கருதுவதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கொள்கையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், சீனாவின் மூலோபாய தந்திர நிலை சிக்கலுக்கு உள்ளாகும் எனவும் அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். வழமையாக இரு கட்சி தேர்வு நிலையிலிருந்து இம்முறை மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளதும், பாரம்பரிய அரசியல் நிலைப்பாடுகளை பின்தொடராத ஒருவர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜெயித்து ஜனாதிபதி ஆவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இராஜாங்க அமைச்சின் அதிகாரி கூறியுள்ளார். ஏப்ரல் தொடக்கம் ஜூலை 2022 மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள், ஏழைகள் மற்றும் இளைஞர்களின் வெகுஜன எழுச்சிக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வருகிறது. பெரும்பாலான இலங்கை பொதுமக்கள் பொருளாதார நெருக்கடியின் சுமையை, விண்ணை முட்டும் விலைவாசிகள், அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் நீடிக்கப்பட்ட மின்வெட்டுக்கள் மூலம் சுமத்துவதற்கான அரசாங்க முயற்சிகளை எதிர்த்து போராடுவதில் உறுதியாக உள்ளனர் என அமெரிக்க உளவுத்துறைகளின் உளவு அறிக்கை கூறுகிறது. சிங்களவர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒன்றிணைந்த இந்த சக்தி வாய்ந்த இயக்கம் இலங்கை முதலாளித்துவத்தால் ஊக்குவிக்கப்பட பல தசாப்த கால இனவாத அரசியலை முறியடித்தது. அரசு வன்முறையால் எழுந்த எதிர்ப்பு அலையை முறியடிக்க முடியாமல் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஜூலை தொடக்கத்தில் நாட்டை விட்டு வெளியேறினார் மற்றும் அவரது அரசாங்கம் கவிழ்ந்தது. இந்த அடிப்படை விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறியுள்ள அந்த அதிகாரி, புதிய ஜனாதிபதியின் முன் இருக்கும் சிக்கல்கள் தீர்ப்பதற்கு சுலபமானது அல்ல. கொள்கை ரீதியான கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். வழமைக்கு மாறான ஒருவர் நாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது குறைந்தபட்சம் முதல் 12 மாதங்களுக்கு நிச்சயமற்ற நிலை காணப்படும் என்றும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சு கணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.